100 கோடி யுகம் பாடுபட்ட அந்த ஒன்றே ஒன்று ஜெய்வ தெய்வ தான். ஜீவரும் மக்கள் எல்லா உயிரும் மகிழ்ச்சியடைய வாழ்துனா. அப்போ எப்படி அந்த அறிவுன்னா, என் திருவடியே பூஜையை உனக்கு சிறப்பறிவு தரனா. முருகான் சொல் ஜீவத்தை வரும், முருகான் சொல் வறுமை தீரும், முருகான் சொல் பொறாமை குணம் தீரும், முருகான் சொல் தயசிந்தை வரும்னா, முருகா என்றால் ஞானம் வரும்னா, முருகா என்றால் மரணமில்லா பெரு வரும்னா. இவ்வளோ பெரிய வாய்ப்புள்ள மாபெரும் தலைவர் நமது நாட்டில் பிறந்திருக்கிறான் என்றால் நாம் செய்த புண்ணியந்தான். அப்பேற்பட்ட தலைவர் நமது ஆசான். அவர் ஆட்சி பெற்ற மக்கள் தான் ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், திருஞான சம்பந்தன், போகமகர்ஷி, ரோமரிஷி, புச்சண்ட மகர்ஷி எல்லாம். அப்பேற்பட்ட ஒரு தலைவன் நம்ம உலகத்துக்கு வந்திருக்கிறான். அவன் பெருமையை பேச வேண்டும். இனி வருங்க காலத்தில் எங்கே பார்த்தாலும் முருகப்பெருமான் படம் இருக்கும். என்ன காரணம்? சொல்லடா அவன் பெருமையே பேசுகிறா, அவன் பெருமையை பேசுகிறா. அவன் என்ன சொல்கிறான்? ஏய், நான் நேராக வர முடியாதுடா, என் பெருமையை பேசுகடா, நான் தயாராக இருக்கேன்டா, பாவிகளை ரட்சிப்பேன், பாவிகளை ரட்சிப்பேன், நான் பாவிகளுக்கு அருள் செய்வேன், நான் பாவிதான் தாயே, நீயே புண்ணியமா, ஏற்றுக்கொள், அவனை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் என் சந்நிதிக்கு அடுத்து வர ஏற்பாடு செய். என் சன்னிதானத்துக்கு வந்தால் அவனை கைவிட மாட்டேன். அப்பேற்பட்ட தலைவன் முதுபெரு ஞானிகள் எல்லாம் அபயப்பட 9 கோடி ஞானிகள். இப்போ முருகா சொன்னால் யாரவன்? அகத்தியர் தான் பெரிய மகான். அவர் கொடைக்கானல் இருந்தார். முருகபெருமான் கொடைக்கானலுக்கு போது அகத்தியருக்கு தான் வாட்சி எடுத்து கொடுத்தார். அப்படியே பார்த்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது மனிதனுக்கு. மூச்சு காய்ச்சி இழுத்தால் இழுத்து பார்த்தான். ஒரே ஒரு முறை 2 பக்கம் காசு வந்துச்சு. அகரமும் உக்கரம் செஞ்சு கண்ட சாத்தி விருந்து பூச்சி வந்துச்சு. அந்த ரகசியத்தை அறிஞ்சவர் தான் முருகபெருமான். அப்போ யாருக்க சொல்லி கொடுத்தாரு பார்த்தார். இந்த வாய்ப்பு அடையிறார் அகத்தியர். எங்கடா கடவுளே தெரியல, அப்படியே அழுகுறாரு அகத்தியர். இங்கே வாப்பா, இங்கே என்ன வச்சு அலையிற? ஆள் குட்டையாக இருப்பார் அகத்தியர். நான் வெளியே வர முடியாதுடா, எனக்கு அந்த வெளியே வர முடியாது, ஏன்னா என்னை பார்க்குறவங்களாம் நோய் சரியாக போகுது. ஆகவே இன்னைக்கு உனக்கு வாய்ப்பை சொல்லி பாஷை நடத்தி கொடுத்து முருக அகத்தியருக்கு. அதுக்கப்புறம் கை நாட்டு ஞானி ஆக்குற ஒரு அகத்தியர். கை நாட்டை ஞானியாக்குவார். இங்கே வாப்பாங்க, என்னப்பா அப்படி ஊராக அலைஞ்சி அல்லல் பட்டு தடுமாறி வேறு வேறாக ஊற்றி, அப்பா கருணையே நிறைந்த தாய் அகத்தியர். அவர் தான் சொன்னார், முருகான்னு சொல்கிறா. கிராமம் போயிட்டு இருந்தார். கிராமம் போகிறதே வேலை. 100 கோடி யுகம் பாடுபட்ட அந்த ஒன்றே ஒன்று ஜெய்வ தெய்வ தான். ஜீவரும் மக்கள் எல்லா உயிரும் மகிழ்ச்சியடைய